என்னாச்சு? பால் கொடுத்தீங்களா? பேய் பாத்ரூம் போயிடுச்சா? நல்ல ஐடியா கொடுத்து மாட்டி விட பார்த்தேன். அத்தை பால் கொட்டிட்டாங்க. சின்ன விஷயம் சொதப்பிட்டு வந்து நிக்கிறத பாரு. என்ன பாக்குற? பண்றதையும் பண்ணிட்டு பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி மூஞ்சா பாரு. நெஞ்சு வலியா? என்ன உனக்கு நெஞ்சு வலியா? இல்லடா உனக்கு தாண்டா உனக்கு இல்ல. ஐயோ இங்க ஒருத்த நெஞ்சு வலியில செத்து போறா. என்ன சொல்றீங்க? ஈசுக்கு நெஞ்சு வலியா? ஈசுக்கு இல்ல, எங்க பாஸ்க்கு. பாஸ்கா? ஐயோ சொதப்பிராதயா கம்மன்றியா? சும்மா இரு. ஒத்த தாவ கடக்குறா, அவனை காப்பாத்தாம இருக்க சொல்றியா? ஒரு சமைக்காரனோட அருமை இன்னொரு சமைக்காரனுக்கு தான் தெரியும். என்னடா பண்ற? ஐயோட வாய் வச்சு ஊத போறேன். ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாலே பெனாயில் ஊத்தி கழுவணும். இதுல லிப் டு லிப்பா? இந்த வாயோட குடும்பம் நடத்தி எப்படிமா குழந்தை பெத்த பர்மா? முரளி வந்துருச்சுமா. சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் ஐயோ சீக்கிரமா. யப்பா இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் இசிஜி ஸ்கேன் எக்ஸ்ரே ஜெராக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பின்னாடியே வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்க பா, சீக்கிரம் போயிடலாம். முடியலையே. ஐயோ நான் போக மாட்டேன். நான் வர மாட்டேன். பொங்கி ஒரு பானையை உடைச்சிடாத. சமாளி. நான் கூட நெஞ்சு வலி நினைச்சேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சரியாயிடுச்சு. வாங்க போய் படுக்கலாம். வாங்க 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 எல்லாரும் உள்ள வந்துடும். போய் படுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. நல்ல சாமர்த்தியமா யோசிச்சு அவளை உன் குடும்பத்தோட கண்காணிப்புல விட்டு இருக்க. வாழ வந்த குடும்பங்கிறதுனால அவங்க முன்னாடி தன்னை யாருன்னு காட்டிக்க மாட்டா. அதுக்குன்னு அவ ரொம்ப நேரம் பொறுமையா இருக்க மாட்டா. இன்னைக்கு 150 வருஷத்துக்கு அப்புறம் மகா சிவராத்திரியில வர பிரதோஷ நாள்ல நடக்கிற சூரிய கிரகணம், அதுவும் சூரியன் உதயமாகிற நாழிகையிலேயே வருது. இந்த நேரத்துல தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்திகளுக்கு பலம் அதிகமாகும். இந்த நாள்ல ஒண்ணு சேர்ந்தா அப்புறம் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாதுன்னு தான் அவ இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கா. அவளை எப்படி தடுக்கிறது சாமி? அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உன் தங்கச்சியோட ஆத்மா செல்வியோட ஆவிய மீறி வெளியே வரணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னொரு வழி சாமி, தோஷத்தை போக்க 8 ஊர்ல இருக்கிற அம்மனையும் முக்கூடல்ல நீர்ல இறக்குற நேரத்துல நீ அந்த பையனை கூட்டிக்கிட்டு அங்க வரணும். நான் இப்ப போய் முரளியை கூட்டு வந்துடுறேன். இரு, அது அவ்வளவு சுலபம் இல்லை. கிரகணம் தொடங்கின பிறகு ஒவ்வொரு வினாடியும் அவளுக்கு சக்தி பல மடங்கு ஏறிட்டே போகும். உன்னால மட்டும் அது முடியாது. நானும் வரேன். ஐயோ மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டாங்களே. நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டான். நல்ல சான்ஸா? இன்னும் தோனி கூட தோசை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஜீப் ஓட்டுறது பேய்மா, போற வேலையை போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருந்தா இப்படி சீக்கிரம் ஏதாவது யோசிங்க. இப்படி சொல்லிட்டா நீ எதுவும் யோசிக்க வேண்டியது இல்லைல்ல? பொட்டு பூவு என்ன இப்படி ஆளே கிராமத்து பொண்ணு மாதிரி மாறிட்ட? இப்படி இருந்தா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் பேய்க்கு வாக்கப்பட போறானே, ஏதாவது பண்ணியா பால்சாமி? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இது ஏன் சொல்லிட்டு எதையும் செஞ்சிடாத. நான் நேரா முரளி ரூமுக்கு போறேன். வர்றவங்க வாங்க. உங்களை தனியா அனுப்புற அளவுக்கு நான் ஒன்றும் கையால் ஆகாதவன் இல்லை. நம்ம எல்லாரும் மொத்தமா போய் பேய் அட்டாக் பண்ணலாம். ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா அட்டாக் பண்ணணும். பேய்க்கு எதெல்லாம் பார்த்தா பயமோ அதெல்லாம் முதல்ல நம்ம கையில எடுத்து வச்சுக்கணும். செருப்பு நல்ல ஐடியா தானே? அது செருப்புன்னா அதுக்கு பயன்னு சொல்ல வரேன். வெரி குட். நெக்ஸ்ட் சாமி படம், தொடப்பு கட்ட, குங்குமம் எலுமிச்சம் விபூதி. Then why wait? Take all the weapons. ஐயனாரே, ஐயனாரே, இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது.
யோ தூக்கியா தூக்கியா அப்போ என்ன வச்சு பிள்ளையார் சொல்லி போடுங்க. வண்டி நிறுத்துடா. வண்டி நிறுத்துடா. ஆஸ்பத்திரி கூட என்னடா ஆஸ்பத்திரி வேணா ஒண்ணு வேணா முதல்ல கோயில் வண்டி நிறுத்துடா. பைத்தியம் படுத்துங்க சார். யோ என்ன யோ ஐயனார் எங்க காணோம்? ஹலோ, திடீர்னு உங்க தங்கச்சி ஆவேசம் வந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. பெட்ரூம்ல பார்த்தா முரளி மயக்க போட்டு கிடக்குறான். எவ்வளவு எழுப்புனாலும் எந்திரிக்கவே இல்ல. அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. அப்ப முரளியையும் கூட்டிட்டு கிளம்பிடவா? அது அவங்களால முடியாது. அவங்கள மட்டும் போக சொல்லுங்க. கிரகணம் ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சீக்கிரம் போகணும். வேணாம், என்ன ஒண்ணும் பண்ணாத. என்ன ஒண்ணும் பண்ணாத. விட்டு. வேணாம், வேணாம். சீக்கிரம் வா. வா. இந்த பையனை அவ கட்டுக்குள்ள வச்சிருக்கா. அதை உடைக்கணும். சாமி, போ. என்னாச்சு சாமி? அவ வந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டா.
பிடிச்சிருந்தா வான்னு சொன்னீங்க, வந்தேன். ஆனா நீங்க தான் என்ன ரொம்ப காக்க வச்சுட்டீங்க. மாதவி முரளி ஓடு. சாமி சாமி இவங்க நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. வாங்க போயிடலாம். ಊರುಗದ ವಾಮವರಿ ಶಾಂತಮುಖಮೇಘಂ ಮೇಧಸದಮಯ್ಯ ಭಸ್ಮಗರ ಭಸ್ಮದೇಹಂ ಶಬ್ದವದ ಧ್ಯಾನಂ ಅಗ್ರಗಣ್ಯ ಭಕ್ತಿ ಶಿವಚಂಡಂ 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 ಓಂ ಶಾಂತಿ. உன் தங்கச்சியை காப்பாத்திருவியா? அவரை விட சொல்லு. விட மாட்டேன். மாதவி உன் தங்கச்சி உயிரோடு இருந்தா தானே அவரை பிடிச்சு வைக்க முடியும். மாதவி வேண்டாம் சொன்ன சொல்லு வேண்டாம் வேண்டாம் மாதவி சொல்றது கேளு மாதவி வேண்டாம். நமக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவரை கூட்டிட்டு முக்கூடலுக்கு கிளம்புங்க. சாமி இந்த நிலைமையில கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது. இந்த நெருப்பு தண்ணீர் வரைக்கும் தான் என்னால் அவளை கட்டுப்படுத்த முடியும். சீக்கிரம் கிளம்புங்க. முரளி வா போங்க. அப்ப மாதவி அவளை சாமியார் பத்துக்கு வரும் ஊர்ல கிளம்பி இருக்கும். நம்ம சீக்கிரம் முக்கூடல் போனோம்.